ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மண்சட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எம்மியான ரெசிபிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டுக்கு உள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் நல்லா சிலு சிலுன்னு காற்று வாங்கிட்டு ஜாலியாக விறகடுப்பில் சமைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மீன் பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம சேர்க்குற உப்பு சிக்கனுக்கு மட்டும்தாங்க, அதனால் பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம தண்ணியெல்லாம் விட போகிறதில்ல, நம்ம ஊற்றுற தயிர்லேயே தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னுமே கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு பாதி லெமன் இதெல்லாம் புழிஞ்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த லெமன் நம்ம சேர்க்குறோம். லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சிக்கனில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வழக்கமாகவே பிரியாணி செய்யும்போது சிக்கன் எல்லோரும் அப்படியே தான் போடுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. சிக்கன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. இந்த டைமில் நான் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி புதினா இதில் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது 1 hour அப்படியே ஊறணும். இப்போ நம்ம மீனை மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கை வச்சு கிளற வேணாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக சில்லி பவுடர், இதையும் எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போடுற மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் கை வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் மீனுக்கு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டுலாம் எதுவும் போடணுன்னு தேவையில்லை. விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. மீன் நல்லா ஊறட்டுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சுத்தமான கடலை எண்ணெய் தான். எண்ணெய் நல்லா சூடானதும் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, உங்கள் இஷ்டம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதும் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, 2லேருந்து 3 மிளகாய் போதும். ஏன்னா இதை நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி போதுமானதாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி 2மே நல்லா மெர்ஜாகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா மசாலா பொருட்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். தண்ணி விட வேணாம். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது 3ம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனும் மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் தண்ணியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இதில் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே கொதிக்கணும். இடையில
கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமும் சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகும் பூண்டும் நசுக்கி இந்த கிரேவியில் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. நான் இதில் சேர்க்கவே இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து பிரியாணி செய்யலாம். பாத்திரம் நல்லா சூடாகணும். நம்ம பிரியாணிக்கான சிக்கனை ஆல்ரெடி 1 ஹவருக்கு முன்னாடியே மசாலாவில் ஊற வச்சுட்டோம். பாருங்கள், பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு தேவையான அரிசி வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதும். நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்க்கும்போது சோம்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். வீக்கெண்டில் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து சமைக்கிறதுன்றது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. பச்சை மிளகா வதங்கினதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிலு சிலுன்னு காற்றடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நாங்கள் நல்லா ஹாட்டாக ஸ்பைஸியாக சமைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மூமெண்ட்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் பாதி வதங்கிருக்கு. இந்த டைமில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மெர்ச்சாகணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போது வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு முறை கிளறி விட்டால் போதும். ரொம்ப ஹெவியாக கிளற வேணாம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா சேர்க்குறது வந்து டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த சில்லி பவுட்ரு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் சரியாக இருக்குது அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும் போதே வந்து அதிகமாக சில்லி பவுடர் சேர்த்துருப்போம். அதனால் ஒரு தடவை காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா கூட ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் இதில் தயிர் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து தான் ஊற வச்சோம். அதனோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இன்னுமே கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பாதி வெந்திருக்கு. இந்த டைமில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த தண்ணி வந்து சிக்கனுக்கு மட்டும்தான். நம்ம செய்யறது தம் பிரியாணி அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் குக்கரில் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இந்த அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடக்கூடாது. சும்மா லைட்டாக கிளறி விட்டாலே போதும். அப்போ தாங்க அரிசி வந்து உடையாமல் இருக்கும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் வேகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க.
தம் போட்டுற வேண்டியது தான். இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்டியை வச்சு கிளறி பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறது தெரியும். இந்த பதம் வந்தோடனே நீங்கள் வந்து தம் போட்டுடலாம். தம் போட்டதுக்கப்புறம் 15லேருந்து 20 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பில் வந்து சாம்பல் பூத்துருக்கும், அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் டைம் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ் ஃப்ரை செய்யலேன்னு கேட்காதீங்க, அது ஈவினிங் தான் வந்து செய்ய போகிறோம். எம்மியான சிக்கன் கிரேவியோட சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன ஒரு பிரியாணி செம செம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த சிக்கன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மதியம் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, நாங்கள்லாம் வெறித்தனமாக சாப்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். வானம் நல்லா இருட்டிக்கிட்டு இருக்குது, லேசாக தூறலும் தூறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு லவ்லியான கிளைமேட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச கெளுத்தி மீனை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். வானலியில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோவா ஆயிலியாக இருக்காது. அட் த சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். மீனோட 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வீக்கெண்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இப்படி ஒன்றா சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரியான சந்தோஷமான நாட்களை மிஸ் பண்ணுறீங்க? உங்களோட ஸ்வீட் மெமரிஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மசாலா போடும்போது நிறைய இருந்த மீன் இப்போ 3 பீஸ் தான் இருக்கேன்னு பார்க்காதீங்க, எல்லாம் விஷம். எனக்கு 3 பீஸ் மட்டும் கொடுத்து விரட்டி விட்டுட்டாங்க. பெப்பரும் லெமனும் கூட கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் அப்படியே சாப்பிடாதீங்க, நிறைய பெப்பர் போட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.